இந்த உலகத்தில் பலவீனமானவைகளைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொண்டு அவருடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். நம்முடைய தகுதி தேவனாலேயே உண்டாயிருக்கிறது. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஒரு நாள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட போகிறோம் என்றும், ஒரு உண்மையுள்ள போதகர் திருச்சபையில் உள்ள பாவங்களை சுட்டி காட்டுகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் விதைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, விளைய செய்ய வேண்டியது தேவனுடைய பொறுப்பு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எது தேவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் தலைப்பு என்ன? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:16. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இங்கே மிக உணர்ச்சி ததும்ப பவுல் இவைகளை இங்கே நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மிக உன்னதமான ஒரு வாய்ப்பு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதுவே. இன்றைக்கு பலர் உலகத்திலே பல பொறுப்புகளுக்கு தாங்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பது மிக மிக மகிமையானது. ஏன் தெரியுமா? எல்லா வேளைகளிலேயும் அங்கே நமக்கு வெற்றி உண்டு. தேவனே அந்த வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுதும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திலே வாசனையாய் இருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாய் இருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கும் கூட்டத்திற்கு நாம் மரண வாசனையாக இருக்கிறோம். ஊழியர் ஒருவர் பலமுறை ரட்சிப்பின் சத்தியத்தை பிரசங்கித்துவிட்டு இறுதியாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து செல்வீர்கள் என்றால் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு இருக்கும் பயங்கரமான எதிரி நானாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே போய் நிற்கும் பொழுது நான் நற்செய்தியை கேட்கவே இல்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது என்று கூறுவாராம். பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களுமே அந்த வெற்றி பவனியிலே தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம் அல்லவா? பலர் விடுவிக்கப்பட போவதில்லை, அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். அவரே வெற்றி சிறக்கப் போகிறார். முழங்கால்கள் யாவும் அவர் முன்னாலே முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும். ஒரு நாள் எல்லாரும் அவர் முன்னாலே முழங்கால் படியிடப் போகிறோம். அவர் உங்கள் இரட்சகராகவோ அவர் உங்களுக்கு நியாயாதிபதியாகவோ அவர் முன்னாலே நீங்கள் நிற்கப் போகிறீர்கள். எனவேதான் பவுல் சொல்லும் பொழுது இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்று வியக்கிறார். கெட்டுப்போகிறவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ ஊழியத்தின் முழு திட்டமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எந்த விதத்திலேயும் நாம் கலப்படமில்லாமல் போதிக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்க வேண்டும். பாவத்தை பாவம் என்று சொல்ல வேண்டும். தேவனுடைய அன்பை தெளிவாக எடுத்து கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த சத்தியங்களை எப்பொழுது நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதை நாம் அப்படியே மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்கள் விசுவாசியாத ஒரு சத்தியத்தை நீங்கள் பிரசங்கிக்க முடியாது. நீங்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது வேறு, அவருடைய அன்பை வாழ்க்கையிலே அனுபவிப்பது வேறு.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே இப்பொழுது கடந்து செல்வோம். கிறிஸ்துவின் மகிமையான ஊழியத்திலே தேவனுடைய ஆறுதல் என்று இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு கொடுக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ளத் தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? இங்கே பவுல் கேட்கும் கேள்வி என்னவென்றால், என்னை வேலைக்கு அமர்த்தியவரிடத்திலிருந்து நான் ஒரு சிபாரிசு கடிதம் கொண்டு வர வேண்டுமா? இவன் கர்த்தருடைய ஊழியன் என்று தேவனிடத்திலிருந்து நான் ஒரு கடிதம் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்கிறார். இல்லை, அது எதுவும் தேவையில்லை. ஏன்? 2ஆம் 3ஆம் வசனங்களை பாருங்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஊழியத்தின் பயனளிக்கக்கூடிய விளைவிற்கும் தேவனிடத்திலிருந்து பரிந்துரை வருகிறதா இல்லையா என்பது எதிலே தெரியும்? அவர் பரிந்துரைப்பதற்கான கடிதத்தை கொடுக்கிறதில்லை. அது இருதயமாகிய சதையான பலகையிலே எழுதப்பட்டிருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே வெளியரங்கமாகும். இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே திரும்பின அநேகருடைய கடிதங்களை நான் வாசித்திருக்கிறேன். சிலர் 3 மாதங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தீர்மானம் செய்திருக்கிறார்கள். சிலர் 6 மாதங்கள் தொடர்ந்து கேட்டபொழுது இயேசு கிறிஸ்துவை குடும்பமாக தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். சிலர் இதை குறித்து எங்களுக்கு எழுதி தெரிவிப்பார்கள். இன்னும் சிலர் நேராக சந்திக்கும் பொழுது மட்டுமே இதை குறித்து பேசுவார்கள். ஒரு சகோதரி எழுதிய கடிதத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். திசைகள் என்று சொன்னால் 4 மட்டும்தான், வாரங்கள் என்று சொன்னால் 7 மட்டும்தான், மாதங்கள் என்று சொன்னால் 12 மட்டும்தான். அது எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். நான் என்று சொன்னால் என்னை உருவாக்கியது உங்கள் வார்த்தைகள் மட்டும்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபை விசுவாசிகளை பார்த்து, நீங்களே சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும் எங்கள் நிருபமாயிருக்கிறீர்கள் என்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு இருக்கிறோம். இதுவே எங்களுக்கு நிச்சயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறார். வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அறிவின் அடிப்படையிலே வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நிரூபிக்கலாம். ஆனாலும் இன்று அப்படிப்பட்ட நிரூபணங்கள் தேவையில்லை. வேதம் கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு சாட்சி வேத வசனத்தின் விளைவுகளே. சங்கீதம் 34:8 வாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இது உங்களை நோக்கி வரும் ஒரு சவாலாயும் இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்றால் உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அனுபவிக்கும்படியாக தேவன் இயேசுவை உலகத்திலே அனுப்பினார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளையாகிறீர்கள். உலகத்தை படைத்த தேவனின் பிள்ளையாக நீங்கள் மாறும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ நான் விவரிக்க தேவையில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலனுடைய பலவீனத்தை இந்த 2 கொரிந்தியர் நிருபத்திலே கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என்றாலும் பவுல் கூறும்பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தேவன் மிகவும் பலசாலியான பெரிய யாரையும் எதிர்பார்க்கிறதே இல்லை. அப்படி அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால் அவர் என்னையோ உங்களையோ பயன்படுத்தவே முடியாது. இந்த உலகத்திலே பலவீனமானவைகளைத்தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். சிறியவைகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறவர்களையே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவருடைய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். நம்முடைய தகுதி தேவனாலேயே உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும்
அதாவது புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசங்கள் பல வகையாக இருக்கின்றன. முதலாவதாக புது உடன்படிக்கை ஆவிக்குரியதாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையோ எழுத்திற்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளி என்று சொல்கிறது, நீங்களும் நானும் பாவிகள் என்று சொல்கிறது. கல்லிலே செதுக்கப்பட்ட பலகையிலே எழுதப்பட்டவை மனிதனை குற்றவாளி என்று குற்றம் சாட்டுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணம் யாருக்கும் ஜீவனை கொடுக்கவில்லை. அதைத்தான் இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டபடியினாலே, பழைய ஏற்பாட்டிற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ரட்சிக்கப்பட்ட யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசேயே நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட முடியவில்லை. ஏன் அவர் ரட்சிக்கப்பட முடியாது? மோசே ஒரு கொலைகாரர். தாவீதும் நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட முடியாது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவராக இருந்தாலும் அவரும் நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறார். எனவேதான் நீங்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதனாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணம் கொல்லுகிறது, அது குற்றம் சாட்டுகிறது, அது நியாயம் தீர்க்கிறது. 2 கொரிந்தியர் 3:7 எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. பழைய உடன்படிக்கையாகிய நியாயப்பிரமாணம் மரணத்திற்கேதுவான ஊழியம் செய்கிறது. கற்களில் பதிந்திருந்த எழுத்துக்களினால் எழுதப்பட்டுள்ள என்று சொல்லப்படும் பொழுது அது 10 கற்பனைகளை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதை குறித்து நாம் சொல்லும் பொழுது அங்கே மகிமை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அதுதான் தேவனுடைய விருப்பம். அது நல்லதுதான். அது நம்மை குற்றம் சாட்டினாலும் அதுவே உன்னதமானது, மகிமை நிறைந்தது. நியாயப்பிரமாணத்திலே எந்த தவறும் இல்லை. பிரச்சனை என்னிலே தான் இருக்கிறது. நான் ஒரு பாவி என்று அது என்னை சொல்லுகிறது. எனவேதான் மகிமை பிரகாசம் உண்டான மோசேயின் முகத்தை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். மோசேயின் முகத்திலிருந்த அந்த பிரகாசமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிற ஒன்றாகத்தான் இருந்தது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 3:8 ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கும். பழைய உடன்படிக்கையாகிய பழைய ஏற்பாடே மகிமை நிறைந்ததானால் புதிய ஏற்பாடு எவ்வளவு அதிகம் மகிமை நிறைந்தது. வசனம் 9 பாருங்கள், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று சொல்லப்பட்டிருப்பது கிறிஸ்து இயேசுவிலே நாம் பெற்றிருக்கிற நீதியை குறித்து பேசுகிறது. 2 கொரிந்தியர் 3:10-11 வாசிக்கிறேன். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. ஒளிந்து போவது என்று சொல்லும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. நன்றாக கவனிங்கள், அது ஒளிந்து போகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்றால் நிலைத்திருக்க போகிற புதிய உடன்படிக்கை எவ்வளவு மகிமை நிறைந்தது இல்லையா? இங்கே நாம் வாழும் இந்த கிருபையின் காலத்திற்கும் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்குமான எதிர்மறையான காரியங்களை சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 3:12-13 நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. இது எதை குறித்து பேசுகிறது? நியாயப்பிரமாணமானது முதல் முறை கொடுக்கப்பட்டதை குறித்தும் 2வது முறை கொடுக்கப்பட்டதை குறித்தும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீனாய் மலையின் மேல் மோசே ஏறி சென்ற பொழுது கற்பலகைகளிலே தேவன் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். தேவனே அதை எழுதி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். அதை அவர்கள் நிறைவேற்றினால் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் அதை நிறைவேற்றாமல் போகும்பொழுது அதனாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆனால் மோசே தேவனிடத்திலே மலையின் மேல் ஏறி சென்று கொண்டிருக்கும் பொழுதே கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின் முதல் 2 கற்பனைகளையும் மீறி கொண்டிருந்தார்கள். யாத்ராமம் 20:3 என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். யாத்ராமம் 20:4 ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணம் மிகவும் உறுதியான ஒரு கட்டளை. மோசே அதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? எபிரேயர் 12:21 மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக
அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணமானது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லை கேட்டது. நெருப்பினால் அழிக்கப்பட்டால் மீண்டுமாய் நெருப்பினாலேயே அழிக்க வேண்டும். கொலை செய்தால் கொலை செய்யப்பட வேண்டும். அது பூரணமான நீதி, நியாயம், பரிசுத்தத்தை கேட்டது. நியாயப்பிரமாணம் எதை கேட்கிறதோ அதைத்தான் மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்ராமம் 32ஆம் அதிகாரத்திலே ஏற்கனவே ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி கொண்டிருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறது? தேவன் மோசேயை பார்த்து, நீ கீழே இறங்கி ஜனங்கள் அண்டைக்கு போ என்று கூறினார். மோசே மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது தூரத்திலிருந்தே அவர்கள் முதல் 2 கற்பனைகளையும் மீறுவதை கண்டார். இப்படிப்பட்ட வேளையிலே அந்த நியாயப்பிரமாண பலகைகளை ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரால் தைரியமாய் கொண்டு வர முடியவில்லை. அப்படியே அவர் அங்கே அதை கொண்டு வந்திருப்பார் என்றால் இஸ்ரவேல் ஜனம் முழுமையும் அழிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை மீறும் ஒவ்வொருவருக்கும் மரணமே தண்டனை. எனவேதான் மோசே அந்த கற்பலகையை மலை அடிவாரத்திலே உடைத்து போட்டார். மீண்டுமாக மோசே தேவனுடைய பிரசன்னத்திற்காக சீனாய் மலையின் மேலே ஏறி செல்லும் பொழுது அங்கே நடந்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தின் நிமித்தமாகவும் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தார். ஆனால் தேவனுடைய இரக்கத்திற்காக அவர் கெஞ்சுகிறார். தேவன் 2வது ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 2வது முறையும் மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது மோசேயே கற்பலகையை செய்து கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது. மோசேயின் பிரமாணத்தின்படி ஆசரிப்பு கூடாரமும் பலி செலுத்துதலும் மத்திய இடத்திலே வந்தன. அதன் மூலமாகவே இப்பொழுது தேவனை அவர்கள் கிட்டிச் சேர முடியும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இதை எபிரேயர் 9:22 பார்க்கிறோம். எபிரேயர் 12:14 நான் வாசிப்பது என்ன? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அருமையானவர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எப்படி அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளே செல்லப் போகிறோம்? தேவனே அதற்கான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண வேண்டும். ஆம், தேவன் அதற்கான ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டார். எத்தனை மகிமையான, எத்தனை அற்புதமான ஒரு வெளிப்பாடு இது இல்லையா? மோசேனுடைய முகம் பிரகாசித்ததிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது தன்னுடைய கரங்களிலே அந்த 2வது கற்பலகைகளை வைத்திருந்தார். அதுவும் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்த்த பிரமாணம்தான். அதை மீறுகிறவர்களுக்கு மரண தண்டனை உண்டுதான். ஆனால் மனிதனால் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை உண்டு பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே ஒரு பலி செலுத்தும் திட்டத்தை தேவன் உருவாக்கி கொடுத்தார். அது தேவனுடைய கிருபையினாலே அவர் ஏற்படுத்திய திட்டம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலேயும் உயிர்த்தெழுதலிலேயும் பூரணமானது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை கண்டுகொண்டார். அவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழான ஒரு மனிதர்தான். அவர் ஒரு பரிசேயன்தான். அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். நியாயப்பிரமாணம் மகிமை நிறைந்தது. அது மனிதனுக்கு ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை கொடுத்தது. ஆனால் அதனுடைய எதிர்பார்ப்பை மனிதனால் நிறைவேற்ற முடியாது. அது மிக மகிமையான ஒரு வாழ்க்கை முறை, தேவனுக்கு பிரியத்தை கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் மனிதனுடைய இழந்து போன நிலைமையினாலே, தொலைந்து போன நிலைமையினாலே, தேவனை விட்டு தூரம் போன நிலைமையினாலே அவன் மரணத்திற்குத்தான் பாத்திரனாயிருக்கிறான். என்றாலும் தேவனுடைய கிருபையின் மகிமையானது கிறிஸ்துவிலே நிறைவேறியது. அது மகிமையின் ஊழியம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்தமான தேவன், நித்திய காலமாக ஆனந்தமாயிருக்கும் தேவன். எது தேவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது? தேவனுக்கு ஆனந்தத்தை கொடுப்பது அவர் மனிதனை நேசிப்பது. அவர் இரக்கம் காட்டுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறார். அவர் மனிதனை ரட்சிக்க விரும்புகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவரீர் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபமையார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேவன் கிருபை செய்ய விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அவர் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிறவர். எவ்வளவு ஒரு உன்னதமான தேவன் இவர் இல்லையா? எந்த ஒரு மனிதனும் அழிந்து போவதை அவர் விரும்பவே இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்கள், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். தேவன் ரட்சிக்கத்தான் விரும்புகிறார். மனிதனை ரட்சிப்பதுவே அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. நாம் நித்தியமாக ஆனந்தமாயிருக்கும் ஒரு தேவனை உடையவர்களாய் இருக்கிறோம். இது எத்தனை மகிமையான ஒரு காட்சியை நமக்கு தருகிறது. 2வது முறை மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, முகத்திலே ஒரு பிரகாசம். இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே கடந்து வரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது, ஒரு மார்க்கம் இருக்கிறது. அவர்கள் பலி செலுத்தி தங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மோசேயின் முகத்திலே முக்காடு போட்டுக்கொண்டதற்கான காரணம், மோசேயினுடைய முகம் பிரகாசமாக இருந்தபடியினாலே மக்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த காரணத்தினாலே அது மூடப்படவில்லை. ஏனென்றால் அந்த முக பிரகாசமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது. மோசேயின் முகம் பிரகாசமாக இருந்தது உண்மைதான், ஆனால் அது மறைந்து போயிற்று. அருமையானவர்களே, நித்தியமாக ஆனந்தமாயிருக்கும் ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர் இரக்கம் செய்ய விரும்புகிறவர், கிருபையை கொடுக்க விரும்புகிறார், நம்மை இரட்சிக்க விரும்புகிறார். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நமக்கு பதிலாக மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவை இந்த உலகத்திலே இரட்சகராக அனுப்பினார். இவ்வளவு பெரிய ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக, உங்களுடைய நாயகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்ட நிச்சயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இதை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் தயவு கூர்ந்து தயங்காமல் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதுள்ளவராக இருந்தாலும் சரி, எந்த கிராமத்திலோ பட்டணத்திலோ இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த ஒரே காரணத்தினாலே தான் ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நீங்கள் அதை குறித்து சிந்தனை செய்யுங்கள். உங்களை நேசிக்கும் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நண்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தேவன் மிகவும் பலசாலியான யாவரையும் எதிர்பார்ப்பதே இல்லை. பலவீனமானவைகளைத்தான் அவர் தெரிந்து கொள்கிறார். தேவன் ரட்சிக்கத்தான் விரும்புகிறார். மனிதனை ரட்சிப்பதுவே அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. நித்தியமாக ஆனந்தமாய் இருக்கும் ஆண்டவர் நமக்கு உண்டு. அவரை இன்று உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27.